ஆர்வினேச உறவுகள் அனைவருக்கும் மெரிதான வெள்ளிப்பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச அரைக்கத்துடன் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாதன் என்று பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே 15 நவம்பர் மாதம் 2024 மற்றும் ஒரு வெள்ளிக்காலை நேரில் பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். பலவை போலவே அதன் நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றுக் கொள்ளும். அதில் இன்று புலச்சமூக நிஜங்கள் சிறப்பு நிகழ்வாக இடம்பெறுகின்றது. முதலில் சிந்தனை நேரம், தொடர்ந்து பண்டிசை நேரம், கேள்விக்காணிகள், சொல் விளையாட்டு. சரியாக லண்டன் நேரம் 1 மணிக்கு புலச்சமூக நிஜங்கள் சிறப்பு கண்ணோட்டம் இடம்பெறுகின்றது. ஆகவே வருகின்றார் விஜய் போஸ் அவர்களோடு இணைந்து நமது பாமு உறவுகளும் உட்கார்ந்திருந்து கேட்கலாம். உங்கள் பக்கமாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை இணைத்துக் கொள்ளலாம். நன்றியை கூறி மாலை நேர நிகழ்ச்சிகள் வளமை போலவே 5:30 இருந்து ஆரம்பித்துக் கொள்ளும். மன்னிக்கவும் 5 மணியிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளும். வாசிப்பெரும்பு, உரையரம்பு, நிலாவின் மார்ச் கோணர் மற்றும் சயின்ஸ் கோணர், அதனைத் தொடர்ந்து நீதினியின் வேகம் விவேகம், அதனைத் தொடர்ந்து பன்னுடைய செயற்பாடு இளையவர் கார்த்திகா, தொடர்ந்து மாமியை மருமக்களுமாக இணையும் நேரமாக அமையவிருக்கின்றது. இது இன்றைய நாட்களில் இடம்பெறும் நேரலை நிகழ்வுகளின் தொகுப்புகள். அருள்மாண்ட சிந்தனை நேரம். பாலன்பேர் பிள்ளையர்கள் வணக்கம். வாங்க. இனிமையான காலை வணக்கம். அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன் நலமாக உற்சாகமா இருக்கிறீங்க? நல்லா உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நாங்களும் அதே நலத்தோடு உற்சாகத்தோடு இருக்கிறோம். நன்றி சகோதரி. அப்படியே முதற்கண் இந்த நாளை காண தந்த என்றென்றும் உயிரோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களை பாமோத்தின் அதிபரங்கள் அன்பு சகோதரர் ராமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் கடமை சிறப்பின் அனைத்து குடும்ப உறவுகளையும் மற்றும் எல்லோரையும் எசப்பதாமை நீங்கள் நிறைவாக என்றென்றும் வகுத்து வருதவர் எதற்கே தாப்பன்னு சொல்லிக்கொண்டு லண்டனிலிருந்து கணவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் சௌகரி 395 சொல்லிக்கொண்டு பழங்கு போல ஏசியா தீர்க்கசின் புத்தகம் 65ஆம் அதிகாரம் இதுல 25 இறைவார்த்தைகள் இருக்குது. நான் இன்றைக்கு 12 மட்டும்தான். ஏசியா தீர்க்கசின் புத்தகம் 65ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 1 to 12 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன். என் ஜனங்கள் என் சந்நிதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களிலே பலியிட்டு செங்கற்களின் மேல் தூபம் காட்டி பிரேத குழிகள் அண்டையில் உட்கார்ந்து பாழான ஸ்தலங்களில் இராத்தங்கி பண்டி இறைச்சியை தின்று தங்கள் பாத்திரங்களில் அருவருப்பானவைகளின் ஆணத்தை வைத்திருந்து நீ உன் மட்டில் இரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்களின் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்கினியுமாயிருப்பார்கள். நீ உன் மட்டிலிரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்கினியுமாயிருப்பார்கள். இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது. நான் மௌனமாயிராமல் சரிகட்டுவேன். உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபம் காட்டி மேடைகளின் மேல் என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர்கள் மடியிலே சரி கட்டுவேன். நான் அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அவர்கள் மடியிலே அளப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபம் காட்டி மேடைகளின் மேல் என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர்கள் மடியிலே சரி கட்டுவேன். நான்
அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அவர்கள் மடியிலே அளப்பேர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்தரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்தரித்து கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள். என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும். ஆனாலும் கர்த்தரை விட்டு என் பரிசுத்த பர்வதத்தை மறந்து காத் என்னும் தெய்வத்துக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி மேனி என்னும் தெய்வத்துக்கு பானவழியை நிறைய வார்க்கிறவர்களே, ஆனாலும் கர்த்தரை விட்டு என் பரிசுத்த பர்வதத்தை மறந்து காத் என்னும் தெய்வத்துக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி மேனி என்னும் தெய்வத்துக்கு பானபலியை நிறைய வார்க்கிறவர்களே, உங்களை நான் பட்டயத்துக்கு எண்ணி கொடுப்பேன். நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட குனிவீர்கள். நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை. என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமல்லாததை தெரிந்து கொண்டீர்கள். உங்களை நான் பட்டயத்துக்கு எண்ணிக் கொடுப்பேன். நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட குனிவீர்கள். நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை. என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமல்லாததை தெரிந்து கொண்டீர்கள். இந்த குறைஞ்சி பகுதி இன்னொரு சொல்லிக்கொண்டு ஒரு பாடம். அத்தகைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, நீர் வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஆமென். நீர் வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், இயேசு பேசணும். நேச மகனென்று நித்தம் சொல்லணும். நேச மகளென்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, நீர் வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. நீர் வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து மீண்டும் ஒரு அனுசரிக்கிறோம் ராஜா. எல்லோரும் உங்களுக்கு பிள்ளைகள் ராஜா. எல்லோரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் செலுத்துகிறோம் தாப்பனே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம்.
தகப்பனே மற்றும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் சந்ததி சந்தானங்களை நீங்கள் மரணத்தனியாக பெரிய செய்ய முடிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்க மரணத்தனியாக பிரிக்கிறதற்கா கோடான கோடி நன்றி ராஜா. ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வதித்தது போல தகப்பனே ஒவ்வொருவரின் சந்ததியை நீங்கள் ஆசீர்வதிக்க போறதற்காக கோடி கோடி நன்றி ராஜா. தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிகட்டுங்க ராஜா. அதற்காக நான் செலுத்தோம் தகப்பனே. மற்றும் குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத அசுத்த ஆவிகளை வல்லமை உள்ள கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் தகப்பன். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, தேவைகளை தந்தீங்கிறாய். அதுக்காக நான் சொல்லிட்டார்கள். மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அணுவினாடியும் ஒரு ஆணி வாய்ந்த கரவகோட அணுவினாடியும் கூடவே இருந்து பாதுகாப்பாக எடுக்க ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்க பாது வரமைக்காகவும் இந்த நான் பாதுகாப்பாக எடுத்த புறமைக்காகவும் நான் தகப்பனை சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனை ஒரு பிள்ளைகள் உங்கள் வாழ்நாளில் அறிந்தும் அறியாமலும் தெரியாமல் தப்பிதங்கள் பாவங்கள் செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து ஒரு பரிசுத்தமுள்ள கல்வாரி யுத்தத்தினால் நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கல்வி ஆசிரியத்தோடு ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் கல்வி ஆசிரியர் கொடி நன்றி ராஜா. சோத்திரம் தகப்பனே நன்றி தகப்பனே. மற்றும் தகப்பனே ஆமோத்தின் அதிக குடும்ப கைட்டு செய்யும் சகலவற்றை நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்தபடி ஜெபிக்கிறேன் தகப்பனே சொல்லிக்கொண்டு சகோதரி விட வருகிறேன். நன்றி வணக்கம். பேசுகிறப்போ மிக்க நன்றி. நன்றி வணக்கம் மாலன் பிள்ளையோர்களே. நன்றி நன்றி. ஜேம்ஸ் அல்சன் வணக்கம். யார் அடுத்தது? நீங்கள் வாருங்கள் அண்ணா. டேவிட் அண்ணா சிந்தனை இல்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். எல்லோருக்கும் வணக்கம். அழகான நாள் என்று இறைவன் தந்த புதிய நாள். இந்த நாளிலே திரையிலே இசைந்து சென்ற திரு பாலந்தீரு பிள்ளை அவர்களுக்கும் இசையவிருக்கின்ற திருமதிகள் ஜெயா நடேசன் மற்றும் தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் நேவிஸ் பீரிஸ் அவர்களுக்கும் இதனை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கும் தற்போது கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆண்டனி அவர்களுக்கும் இறையாட்சியின் நல்வாழ்த்துக்கள். ஒரு சிறிய கதை, இது பல்வேறு விதங்களிலே மாறி மாறி வந்திருக்கின்றது. ஒரு நாள் கடைக்காரரிடம் 1 ரூபாய் நாணயத்தை காட்டி, உங்கள் கடையிலே இறைவன் இருந்தால் 1 ரூபாய்க்கு கிடைப்பாரா என்று கேட்டார் சிறுவர். உடனே அவன் கையிலிருந்த நாணயத்தை தட்டிவிட்ட அக்கடைக்காரர் சிறுவனை அங்கிருந்து துரத்திவிட்டார். சிறுவனும் அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கடையாக சென்று 1 ரூபாய்க்கு இறைவன் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே சென்றான். பல கடைக்காரர்கள் அவனை விரட்டி விட்டாலும் மனம் தளராத அந்த சிறுவன் அங்கிருந்த ஒரு பெரிய கடைக்காரரிடம் சென்று அந்த உரிமையாளரிடம், உங்கள் கடையிலே இறைவன் இருந்தால் 1 ரூபாய்க்கு எனக்கு கொடுங்கள் என்று கேட்டார். உடனே கோபமடைந்த அந்த கடைக்காரர் அவனை இழுத்து கொண்டு போய் வெளியே தள்ளிவிட்டார். அப்போது அங்கு வந்து கொண்டிருந்த ஒரு விலை உயர்ந்த சொகுசு காரின் முன்னே சென்று விழுந்தான் அந்த சிறுவன். உடனே அந்த கார் நிறுத்தப்பட்டது. நல்ல வேளை அவனுக்கு அடி எதுவும் படவில்லை. அப்போது அந்த காரில் இருந்து இறங்கிய பெரியவர் அந்த சிறுவனை பார்த்து, உனக்கு என்ன நடந்தது என்று கேட்டார். அவன் நடந்ததை கூறி பின்னர் அவரிடமே தன்னுடைய 1 ரூபாய் நாணயத்தை காட்டி, உங்களிடம் இறைவன் இருந்தால் இந்த 1 ரூபாய்க்கு கொடுங்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த பெரியவர் 1 ரூபாயை வாங்கி, இந்த 1 ரூபாய்க்கு இறைவனை வாங்கி சென்று அவரை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். அதற்கு அச்சிறுவன், எல்லாமே எனக்கு என்னுடைய தாய்தான். சாப்பாடு ஊட்டுவது முதல் தாலாட்டு பாடி என்னை தூங்க வைப்பது வரை என் தாய்தான். தற்போது அவர் உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறார். மருத்துவர்கள் உன் தாயை இறைவன்தான் காப்பாற்ற முடியும் என்று கூறிவிட்டனர். அதனால் தான் என்னிடம் இருக்கிறது இந்த 1 ரூபாய். இந்த 1 ரூபாய்க்கு இறைவன் கிடைப்பாரா என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். அதற்கு அந்த பெரியவர், உனக்கு 1 ரூபாய்க்கு இறைவன் தானே வேண்டும்,
நான் தருகிறேன் என்று கூறி ஒரு கடிதம் எழுதி அதை ஒரு உறையில் போட்டு கொடுத்து, இதை கொண்டு போய் உன் தாய் அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனையிலே இன்ன பெயர் கொண்ட மருத்துவரிடம் கொடு என்று கூறி அனுப்பி வைத்தார். சிறுவனும் அவ்வாறே நேராக மருத்துவமனைக்கு சென்று அந்த மருத்துவரை கண்டு உரையை அவரிடம் கொடுத்தார். அதனை பிரித்து பார்த்த மருத்துவர், மருத்துவமனையின் நிறுவனர் தன்னுடைய கைப்பட எழுதிய அந்த கடிதத்தை கண்டு அதிர்ந்து போய் உடனே அந்த தாய்க்கு தீவிர உயர்தர சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து அந்த சிறுவனின் தாயை காப்பாற்றினார். பின்னர் முக்கிய மருத்துவர்கள் புடைசூழ மருத்துவமனையின் நிறுவனர், அதாவது அந்த பெரியவர், உயிர் பிழைத்த சிறுவனின் தாயை காண வந்தார். அவர்களை பார்த்த தாய் மருத்துவ செலவை பற்றி நினைத்து என்ன ஆகுமோ என்ற ஏக்கத்தில் உறைந்திருந்தார். அந்த ஏழை தாயிடம் வந்த அந்த பெரியவர், கவலைப்படாதீர்கள் அம்மா, உங்கள் சிகிச்சைக்கான அனைத்து தொகையையும் உங்கள் மகன் செலுத்திவிட்டான் என்றார். இதை கேட்டதும் அதிர்ந்து போன அந்த தாய் தன் அருகே தூங்கிக் கொண்டிருந்த மகனை பார்த்தார். மேலும் தொடர்ந்து பேசிய பெரியவர், செலவு போக மீதி தொகையை உங்கள் மகனை படிக்க வைப்பதன் மூலம் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்றார். தாய் மிகவும் பயந்து போய் அவரிடம் காரணத்தை கேட்டபோது, உங்கள் மகனின் கடவுள் மீதான நம்பிக்கை மற்றும் அவரை பெற்றே தீருவேன் என்ற விடாமுயற்சியில்தான் உங்களுக்கு இந்த சேவையை செய்ய காரணம் என்று கூறினார். இன்று இந்த தளத்திலே எத்தனையோ பேர் இறைவனை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இறைவனை காண முடியுமா என்றால் தெரியாது. ஒருவர் கேட்டார், இறைவனை காட்டு என்று. ஒரு முட்டையை கொண்டு வா என்று சொன்னார். முட்டையிலே குஞ்சு வருமா என்று கேட்டார். ஓம் என்று சொன்னார். முட்டையை கொடுத்து உடைக்க சொன்னார். அங்கே குஞ்சு இல்லை. அந்த குஞ்சை காண்பதற்கு அந்த முட்டையை அடை வைத்து காத்திருக்க வேண்டும். அவ்வாறு இந்த தளத்திலே பலர் காத்திருந்து பலரை உருவாக்குகிறார்கள் என்பது பலருக்கு தெரியாது. அதாவது தெரியாமலே பலர் உருவாக்கப்படுகிறார்கள். அத்தகைய வளர்ச்சியை அளிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்து கூறுகின்ற இந்த நேரத்திலே, இன்றைய தினத்திலே பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், என்னுடைய பிறந்த நாளை யாராவது கொண்டாடுவார்களா என ஏங்குகின்றவர்கள், வயோதிப சாலையிலே முன்னாலே வந்து என்னுடைய பிள்ளை ஒரு தொலைபேசி அழைப்பு எடுக்குமா என்று ஏங்குகின்றவர்கள், என்னை வந்து பார்க்குமா என்று ஏங்கி ஏங்கி காண முடியாமல் செல்லுகின்ற எத்தனையோ தாய் தந்தையர்கள், அவர்களோடு இந்த தளத்திலே இறந்தவர்களுக்காக ஏங்கி நிற்கின்ற ஒவ்வொருவருக்கும், இந்த தளத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள், இதனை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கும் இந்த தளத்திற்கும் இறையாட்சியும் அருளும் நிறைந்திருக்க வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக மிக நன்றி அண்ணா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். ஜெயானர்சனர்கள் வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கு நடாமோகன் அவர்களுக்கு அனைத்து பாமூர் எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறை கொண்டு நான் ஜீவமறிந்து தியானடேசர். இந்த மாதம் கார்த்திகை மாதம் எங்களை விட்டு பிரிந்து இறைவகமடைந்த அனைத்து ஆன்மாக்களை நினைவு கூறுவோம், அவர்களுக்காக இறைவேண்டுதல் செய்வோம். இன்றைய நற்செய்தியிலே பணத்தை பற்றித்தான் இன்றைக்கு கூறப்பட்டிருந்தது. ஜேம்ஸ் அலிஸ்டன் அவர்களும் இந்த ஒரு சதத்தின் ஒரு ரூபாய் இந்த பெறுமதியை பற்றி கூறியிருந்தார். அதே மாதிரி தான் நானும் ஒரு கதை மாதிரி இன்றைய நற்செய்தியானது இருக்கின்றது. இன்று பொதுக்காலத்தின் 30ஆம் வாரத்தின் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. எனது ஆக்கம் 2010வது ஆக்கமாகும். கிறிஸ்தவ நச்சிந்தனை. உலகத்திலே இன்றைய வாசகத்தில் சொத்துக்களை சேர்ப்பது பற்றி ஒரு கதையானது. உலகத்திலே முதல் பணக்காரன் ஆக வேண்டும் என்று சொல்லி இரவுகளாக தூங்காமல் உழைத்து மக்களின் பணத்தை பல்வேறு வழிகளிலும் புதிய புதிய திட்டங்களை பின்பற்றி தான் நினைத்தது போல் முதல் பணக்காரனான் ஆனான் ஒருத்தர். ஆனால் அவன் கொஞ்ச நாளில் உடல்நலம் குன்றி தண்ணீர் மட்டும் குடிக்கும் நிலை ஏற்பட்டது. மிகவும் வருந்தினான். தவறாக ஆசைப்பட்டு விட்டேனே டாக்டர் என்று அவரை பார்த்து கூறினார். அதற்கு டாக்டர், நீங்கள் உடல்நலம் பெற வேண்டுமென்றால் உங்களிடம் உள்ள சொத்துக்களை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றார். டாக்டர் உடனே தன் வேலையாட்களை அழைத்து இருக்கின்ற ஏழைகளை
அழைத்தும் வாருங்கள், யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் கொண்டு வாருங்கள். வந்தவர்களுக்கு தனது பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவருடன் முன்னேறியது. இறுதியில் சுகம் பெற்றார். கடவுள் எப்போது வருவார், எப்போது வரட்டும், நான் தான் விழிப்பாய் இருக்க வேண்டும். மனம் போன போக்கில் வாழ்ந்துவிட்டு இறுதியில் தவறை நினைத்து வருந்துவது மூடத்தனம். எனவே நாம் எடுத்த வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இறைவனுக்கு அந்த வாழ்வுக்கு ஏற்றதாக அமைய வேண்டும். நாங்கள் யோசிப்போம், யோசித்து செயல்படுவோமாக. அழகிய கவிதையில் பாடிடுவேன், அவனில் அவர் புகழ் சாற்றிடுவேன். அழகிய கவிதை பாடிடுவேன், துன்ப சூழ்கையிலே, கவலை கரைகள் படர்கையிலே, இருளின் கைகள் வளைக்கையிலே, அமைதியின் நிலைப்பேன் ஆண்டவரே. அழகிய கவிதையில் பாடிடுவேன், அவனில் அவர் புகழ் சாற்றிடுவேன். அறிவிலி என்னையே அவர் நினைத்தார், ஆற்றல் மிகவே என்ன கழித்தார். எதிரின் இருளிலிருந்து மீட்டதற்கு என்னுள் நன்றியை கூறிடுவேன். அழகிய கவிதையில் பாடிடுவேன், அவனில் அவர் புகழ் சாற்றிடுவேன். நன்றி, வணக்கம். கலைவாணி மோகன். நன்றி வணக்கம். யார் சொல்லலையே தண்ணி குடிங்கோ, ஓடுங்கோ, ஓடி போடி வாங்கோ. நன்றி வணக்கம். நேவிஸ் பிலிப்சரன் வணக்கம். சிதன முடிய மியூட்டாடுங்கோ. இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன். ஆமாம், அழகாக இருக்கிறீங்க, நலமாக இருக்கிறீங்க. நல்ல முச்சா, நன்றி. போல உற்சாகத்தோடு உற்சாகம் வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கூறிக்கொண்டு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போட்டி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1532 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையும் சிந்தனையாக, வாழ்க்கை என்பது உண்பதும் குடிப்பதும் பெண் கொள்வதும் கொடுப்பதும் அல்ல. யோவானின் காலத்தில் பெருவெள்ளம் பெருக்கெடுத்து அனைத்தையும் அழித்த போது இதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். உடல் இன்பம் ஒன்றே வாழ்வின் இலக்காக இருந்ததால் பாவம் பெருகியது, ஆன்மீகம் மங்கியது. சோதோம் குமுரா நகரங்கள் நெருப்பால் எரிந்து அழிய காரணமும் பாவமே. பாவத்துக்கு தண்டனை மரணம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. பாவத்துக்கு தண்டனை உடனுக்குடனும் உண்டு. உலக முடிவில் மானுட மகன் அரச உரிமையோடு நடுவராக வரும்போதும் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. மானுட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். ஆனால் கடவுள் வழங்குகின்ற தீர்ப்பு நம்மை அச்சத்தில் ஆழ்த்த வேண்டியது இல்லை. ஏனென்றால் கடவுள் எல்லையற்ற இரக்கமும் அன்பும் கொண்டவர். அவர் தம் மக்களை அடக்கி ஒடுக்குகின்ற சர்வாதிகாரி அல்ல. மாறாக அவர் நம் அன்பு தந்தை. எனவே இறுதி காலம் பற்றி நாம் பயந்து நடுங்க வேண்டிய தேவையில்லை. கடவுளிடத்தில் நாம் நம்பிக்கை கொண்டு வாழ இன்று நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். பழைய கால தவறுகளையே நாமும் செய்கின்றோமோ என்ற பணிபுரிவில் பழைய கால தவறுகளையே நாமும் செய்கின்றோமா? பணி புரிவதிலும் பணம் ஈட்டுவதிலும் கடன் வாங்கி வீடு கட்டுவதிலும் வணிகம் செய்வதிலும் பொழுதுபோக்கு களியாட்டங்களில் செலவழிக்கும் நேரமும் அக்கறையும் இறைவனுக்குரிய வழியில் செலவழிப்பதில்லை. இதனால் தான் இன்று உலக தீமைகள் அனைத்தும் நம்மை சூழ்கின்றன. எனவே தன்னல செயல்பாடுகளை தவிர்த்து உலகம் உய்வதற்கான செயல்பாடுகளில் கவனம் செலுத்துவோம். இறைவனுக்கு உகந்த வாழ்வை வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு, வாழ்விலே நிலைப்பதேயும் அருளொன்றே அளவில்லாவும் கருணையால்
அனைத்தும் பலியாய் அளிக்கின்றோம். நிலையில்லாயும் வாழ்விலே அமைதியான உலகம் தேடி அலைந்து நாளும் வேண்டினோ. அன்பு பொழியும் இறைவனென்று அருளின் தாளை பணிகின்றோ. அருளின் தாளை பணிகின்றோம். நிலையில்லாயும் வாழ்விலே நிலைப்பதேவும் அருளொன்றே அளவில்லாவும் கருணையாய் அனைத்தும் பலியாய் அளிக்கின்றோம். நிலையில்லாயும் வாழ்விலே. திருமதிவாணிமோகன் அவர்களே, உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுது சிந்தனையில் வந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு விளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு எதிர்பார்த்தபடி இன்றைய வெள்ளிக்கிழமை வெளிப்பொழுதினிலே இந்த பாம்பு மேடையிலே ஆலய வழிபாடாக இசைக்கப்படுகின்ற இந்த பன்னிசைகள் இறைவனின் மனதை உருக்கி எல்லோருக்கும் அவருடைய நிறைவான அருள் ஆசி பொழிய வேண்டும். இந்த பாமுகத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களுடைய இளைஞர்களையும் இளம் குழந்தைகளையும் நிறைவான ஆசீர்வாதத்தில் நிரப்பி அவர்களின் நல்வாழ்வுக்காக அவர்களுக்கு நல்ல வரங்களை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டிக் கொண்டு இறந்த ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். அன்பான ஆண்டவரே, நீர் உம்முடன் இருந்து அழைத்துக் கொண்ட இந்த ஆன்மாக்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திலிருந்து இறந்து போன ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், நாளாந்தம் விபத்துகளினாலும் இயற்கை சீற்றங்களினாலும் மடிந்து கொண்டிருக்கின்ற ஆன்மாக்கள் மற்றும் என் தாய் மண்ணிலே நாட்டின் விடுதலைக்காக போராடி தங்கள் இன்னுயிரை ஈந்த ஆன்மாக்கள் அனைவருக்கும் இறைவா நித்திய சாந்தியை அளித்தருளும். அவர்களுக்கு முடிவில்லாத பேரின்ப ஒளியை கொடுத்து மது வாணிபுற்றில் அவர்களை என்றும் நித்தியத்திற்கு மனைத்து காப்பீராக. ஆமேன் என்று வேண்டிக் கொண்டு உங்களுடைய விடைபெறுகிறேன். திருமதி வாணிமோகன் அவர்களே, நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். தொடர்ந்து நன்றி, வணக்கம். பொது சிந்தனைகள் இருப்பின் உறவுகள் இணையும் நேரம். டேவிட்னா சொல்லியா டேவி? நீங்க காலையில இருந்து கேட்கல போல. நான் கேட்கல பாணி. இல்ல, டேவிட் என்ன சொல்லல, ஒரு பல்லு விரைப்பா, அப்போ அதில் இருந்தவருக்கு சொல்லல. சரி சரி. விரைப்பு எடுக்க இல்லையா? சரி, அவை கேட்டுக்கொண்டிருக்கிறார் டேவிட் என்ன. சரி, நன்றி. சிந்தனை எடுத்த உறவுகள் நன்றி. ரஜினி அக்கா அப்படி நிலமா இருக்கிறீங்களா கண்ணப்படி என்றும் அவரிடம் கேட்டபடி ரஜினி அக்கா சத்தத்தை காணாம். ஆகவே பொது சிந்தனைகள் காலையில் சிந்தனை இருப்பின் வரலாம், அல்ல பொது சிந்தனை இருப்பின் உறவுகள் அணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். உங்களோட கழுத்து பிரச்சனை எப்படி இருக்காம்? கழுத்து இருக்குது வாணி, கொஞ்சம் இல்ல இல்ல, கழுத்து இருக்கு தெரியுது, கழுத்து இருக்கு தெரியுது. கழுத்துல இருக்கிற நோய் அப்படியாட்டா கேட்கிறேன். கழுத்து இருக்கு தரி முன்னுக்கே தெரியுது. இப்ப அப்படியே அதே மாதிரி இருக்கா? கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஆனா அந்த திருப்பேல அது இந்த கழுத்து இங்கேயாவது திருப்பே இல்ல இல்ல, கொஞ்சம் 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 இப்படி இப்படியா கொஞ்சம் மெதுவா இப்படி இப்படி செய்யறதுதா. ஆனா இங்கேயாத பக்கம் தான் திருப்பினோம்னாக்க இங்கேயாவது அப்படியே நோக்குது. இங்கேயாவது இல்ல, கஷ்டப்படுத்தாம மெது மெதுவா கஷ்டப்பட்டாரு. மெல்ல மெல்லவாதான் செய்கிறது. அது நரம்பு இல்லாது உடனே தான் சரியான வருத்தம். எனக்கு ராத்திரி நான் நித்திரையே கொள்ள இருப்போம். 8 மணித்தியா இருந்தா நான் படுத்தேன் ராத்திரி. நோ என்ன விடிய 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 முடிச்சுதான் வாணி இருந்தேன். அப்போ ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி கடிச்சு போங்க, வச்சு கொள்ளாதீங்க. அதுதான் விடிய விடிய முடிச்சுதான். இந்த நித்திரையே இல்லை எனக்கு. இந்த இப்பயும் படுக்கையில நித்திரை வருகிறது. இல்ல இல்ல, எமர்ஜென்சி கடிச்சு போங்கோ. இப்படி கழுத்து பிரச்சனை வச்சு கொண்டு இருக்காங்க டாக்டர்கிட்ட. நன்றி தமிழக்கா. நோ சிந்தனை இல்ல வாணி, நான் பாட வந்திருக்கிறேன். சும்மா விடுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வாணி. காலையிலேயே என்னோட அப்பா பார்த்தாலும் வாணிக்கு ஒரு பிரச்சனை. என்ன தமிழக்கா? சரி, நன்றி நன்றி, வணக்கம். ராத்திரி முழுக்க எலெக்ஷனை கேட்டுக்கொண்டிருந்த வாணி.
ரேடியோவில். அதனால நித்திர வரலன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல நித்திர வராததால இதுல வந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்படி அப்ப கேட்டுக்கொண்டிருந்தாலும் தூங்குவேன் பார்த்தா அப்படியே தூங்கவே அப்ப என்ன இப்ப